வணக்கம் சுதேசி மித்ரன் நேயர்களே. இந்த வீடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா, இப்போ மோடி அவர்கள் ஒரு ட்ரெண்ட் பண்ணாரு 6+2ன்னு. அத மாதிரியே நான் அவருக்கு ஒரு ரிப்ளை குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 6+ நம்ம ரிபப்ளிக் டே வந்து ஜனவரி 26 அது 2+6 8. அதே மாரி இப்போ அவரு ரீசென்ட்டா ட்ரிப் அடிச்ச இந்தோனேசியா பிரதமர், அவரோட பர்த்டே வந்து 17. ஸோ 1+7 அதுவும் 8. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கோயின்சிடென்ஸ்ன்னு ஒரு மொக்க காமெடி ஒண்ணு பண்ணியிருந்தாரு. இன்டர்நேஷனல் லெவல்ல அது பெரிய ஜோக்கா மாறிடுச்சு. ஒரு தலைமை பண்புக்குரியவர் இப்படியா மொக்க காமெடி பண்ணுவாருன்ற மாரி. ஸோ அவருக்கே நான் வந்து ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த நான் ரிப்பீட்டா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது 6+2 8. குரூட் ஆயில் இன்னைக்கு பேரல் வந்து $62. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து 107 1+0+7 அதுவும் 8. இன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் தமிழ்நாட்டில் வந்து $107. ஆனால் குரூட் ஆயில் இவ்வளோ $62 குறைஞ்சுமே நீங்க வந்து இன்னும் பெட்ரோல் விலையை குறைக்கல. அது எப்போ குறைப்பீங்க மிஸ்டர் மோடி அவர்களே? அதுதான் இந்த உங்களோட அந்த மொக்க ஜோக் மூலியமா நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற விஷயம். சரி, இப்போ நேரடியா விஷயத்துக்கு போயிருவோம். இப்போ நம்ம கடந்த இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சு கடந்த இந்த 50 நாளைக்கும் மேலேயும் நம்ம வந்து இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸே பேசுற மாதிரி ஒரு கான்சென்ட்ரேஷன் ஆயிடுச்சு. ஆனா மேல வடநாடுகள்ல நார்த் இந்தியாவில் நம்ம பிஜேபின்ற ஒரு பாசிச சக்தி என்னென்னலாம் நாட்டில் வந்து கொடுமைகள் பண்ணுச்சு, தீமைகள் பண்ணுச்சுன்றதை நம்ம பேச மறந்துட்டோம், பார்க்க மறந்துட்டோம். சரி, அதை ஒவ்வொன்றா வரிசைப்படுத்தி பார்த்துடலாமா? இதுல முதலா நிற்கிறது வந்து இப்போ ரீசெண்டா வந்த டெல்லியோட ஹெல்த் ஸ்கேர் ஸ்கேம். ஆமா, டெல்லி ஹாஸ்பிட்டலில் வந்து ஹெல்த் கேர் ஸ்கேம் நடத்தியிருக்காங்க டெல்லியை ஆளக்கூடிய பாஜக அரசு. அது என்ன பண்ணியிருக்காங்க, 700 கோடி ரூபாய் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. எப்படி ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னா, 15 லட்சம் ரூபாய் விற்கக்கூடிய ஒரு எக்ஸ்ரே மிஷினை 33 லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் போட்டு அதை வந்து வாங்கியிருக்காங்க. அது மாதிரியே ஓஆர்எஸ் பாக்கெட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்களில், அதோட விலை வந்து வெறும் ₹2.50. ஆனால் இவங்க போட்டிருக்க விலை, டெண்டரோட விலை வந்து ₹15. இதே மாதிரி பெட்ஷீட்டு ₹150 பெருமான பெட்ஷீட்டை, பேஷண்ட்டுகளுக்கு தரக்கூடிய பெட்ஷீட்டை ₹450 விலையை உயர்த்தி டெண்டர் போட்டு இந்த மாதிரியான ஒரு ரேட் வேரியேஷனில் வந்து 700 கோடி ரூபாய் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. இதை பற்றி தமிழ்நாட்டில் டிஎம்கே சைடோ வேற யாராவது அதை பத்தி ஏதாவது பேசுனாங்களா? பேசலையே. ஏன் பேசல? ஏன்னா கவலை இல்லை. அடுத்து பாஜகவோட மிகப்பெரிய ஸ்கேம்னு பாத்தீங்கன்னா, பாஜக ஆர்எஸ்எஸ் ரெண்டும் பெரிய ஸ்கேம்னு பாத்தீங்கன்னா 200 கோடி ரூபாய். 700 கோடி ரூபாய் முதல் அடுத்து 200 கோடி ரூபாய். இந்த 200 கோடி ரூபாய் எங்கடா நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒன்றும் இல்லைங்க, அயோத்தி ராமர் கோயிலில் தான் நடந்துச்சு. அயோத்தி ராமர் கோயிலில் கடந்த 8 மாதங்களாகவே வந்து திருடு நடந்துட்டு இருந்திருக்கு. இவங்கெல்லாம் ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் இந்த நகை குறைப்பாளர்கள்னு நம்ம சொல்லுவோம்ல, கோயிலில் இருக்க நகையை காணோம்னா, கடவுளோட நகையை காணோம்னா நம்ம என்ன சொல்லணும்னா, அவங்களாம் திருடர்கள்னு சொல்லக்கூடாது, நகை குறைப்பாளர்கள் அப்படின்னு நம்ம ஒரு ரிமார்க் கொடுத்துருந்தோம் முன்ன. அது மாதிரி இப்போ ராமர் கோயிலில் இருந்து 200 கோடி ரூபாய் டொனேஷன் பணம் காணும். அதை ஆய்வு செய்யும் போது அந்த 8 மாத சிசி ஃபுட்டேஜை டெலீட் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லை, தங்க முலாம் பூசிய பகவத்கீதை புக்கு காணும். 60 கிலோ வெள்ளி காணும். இதுதான் லேட்டஸ்ட். இதை கேட்ட நம்மளோட எதிர்க்கட்சி இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் அகிலேஷ் யாதவ் அவர்களையும் இந்த பிஜேபியோட நேஷனல் பிரசிடென்ட், இப்போ இருக்கார்ல நேஷனல் பிரசிடென்ட், பீகாரை சேர்ந்தவர், அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஆன்டி நேஷனல்ன்றாரு. இதை நீ கேட்கக்கூடாதுன்றாரு. இந்த திருட்டை நீ வெளிப்படையாக கேட்கக்கூடாது, நீ இவங்க இந்துக்களை அவமானப்படுத்துற, இந்துக்களை டைவர்ஷன் பண்ண பார்க்குற அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்காம நீங்க என்ன பண்ணுவீங்க? திருடு நடந்தா திருடு ஏன் நடந்ததுன்னு கேட்க தானே செய்வாங்க. அதுக்கு என்ன நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்க போறேன்னு கேட்க தானே செய்வாங்க. கோயில் என்பது வந்து ஒரு பொது சொத்து தானே, அது மக்களோட பணம் தானே. அப்ப அங்க திருடு நடக்குது அப்படின்னா அதை கேட்கறதுல எதிர்கட்சி தலைவராகவும் அகிலேஷ் யாதவ் ஒரு கட்சி தலைவராகவும் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க எப்படி ஆன்டி நேஷனல் ஆவாங்க அந்த கேள்விகள் கேட்கறதுனால? இதை விட ஒரு பெரிய காமெடி என்னன்னா, அந்த திருடு கேஸுக்கு உட்பட்ட ஒரு நபர் விசாரணைக்கு வரும்போது 1.5 கோடி ரூபாய் வெல்ஃபேர் கார்ல வந்திருக்காரு. கோயில்ல அந்த சாதாரண ஒரு ட்ரெஸரி வேலை பார்க்குற ஆளு 1.5 கோடி ரூபாய் கார்ல வந்து இறங்கி இருக்காரு. அது இன்னும் பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணியிருக்கு. இதுல ஒரு 80 லட்சம் ரூபாய் வரையும் பாத்ரூம்ல இருந்து எடுத்திருக்காங்க ராமர் கோயில்ல. அப்ப பாத்துங்க எந்த அளவுக்கு வந்து இந்த பிஜேபி திருடு நடக்குதுன்னு. அப்ப இவங்க வந்து நம்மளோட அறநிலைத்துறையை குறை சொல்ல வந்தாங்களே, இப்ப இவங்களே எப்படி எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க பாருங்க. கோயில் என்பதே இவங்களோட திருடர்களின் கூடாரமா தானே வச்சிருக்காங்க பாஜகவும் ஆர்எஸ்எஸும். அடுத்ததா வந்து இது ஸ்கேமு கிடையாது, இது அவங்களோட இது ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம். இது என்னன்னா, ஒடிசாவோட கவர்மெண்ட் பாட புத்தகத்தில் வந்து கிட்டத்தட்ட 1600 மிஸ்டேக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கல்வியாளர்கள். என்ன அப்படின்னா, அது பிரிண்டிங்ல இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டுமே ஒரு 800க்கும் மேற்பட்டது வந்து நடந்திருக்கு, இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அது இல்லாம வந்து தப்பான தரவுகள் 1600 மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அந்த ஒடிசாவோட
பாட புத்தகங்கள்ல. இந்த அளவுக்கு தான் லட்சணத்துல தான் இவங்க வந்து நம்மளை வந்து கல்வியை வந்து சிபிஎஸ்இ படிங்க, தமிழ்நாடு வந்து மும்மொழி கொள்கைக்கு வாங்க, நீங்க வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க மேம்பட்ட கல்வியை கொடுத்துட்டு இருக்க தமிழ்நாட்டில் இந்த லட்சணத்துல இவங்க கல்வி கொடுக்குற இதை வந்து நம்ம வந்து ஏத்துக்கணும்னு சொல்றாங்க. இப்போ நம்மளோட நிலைமை எப்படி இருக்கு இனிமே? நம்ம எல்லாரும் என்ன நம்புவோம்? புல்புல் தாரால வந்து சாவுக்கர் பறந்து போனாரு அப்படின்றத நம்மளும் நம்ப ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். வேற வழியே இல்லை. இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து நான் இணையத்துல படிச்சது என்னன்னா, பாகிஸ்தான்லயும் பூட்டான்லயும் நம்மளை விட பெட்ரோல் விலை கம்மி. பாகிஸ்தான்ல வெறும் 102 ரூபாய், நம்ம இங்க கொடுக்கறது 110 ரூபாய். ஓவராலா இந்தியாவில் ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா பூட்டான்ல டீசலோட விலை 62 ரூபாய் பெர் லிட்டர். நம்ம எந்த மாதிரி ஒரு இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் இந்த, அதாவது இந்த விஷயத்தை ஏன் சொல்லணும்னா, 104 ரூபாய் பேரல் குருடாயில் வந்து இருந்தப்ப இந்தியாவில் தலைவர் மன்மோகன் சிங் காங்கிரஸோட ஆட்சியில வந்து 62 ரூபாய்க்கு பெட்ரோலும் டீசலும் பெட்ரோல் விற்கப்பட்டது. டீசல் 45 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் இருந்து பெட்ரோல் விற்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு பேரல் 62 ரூபாய்க்கு விற்கப்படுற சமயத்துல இந்தியாவில் பெட்ரோல் 110 ரூபாய்க்கு விற்கிது. எப்படி பாத்தீங்களா? இதுதான் ஆட்சி மாற்றம்னு சொல்லுவாங்க. பிஜேபி உங்களை எந்த அளவுக்கு வந்து மாத்தி இருக்கு பாத்தீங்களா? முன்னேற்றி இருக்கு. கம்மியாவே உலக சந்தையில குருடாயில் வித்தாலும் நான் விலை கொடுத்து தாண்டா வாங்குவேன், பிகாஸ் இது வந்து ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்டா எனக்கு அப்படின்ற மாதிரி ஆனந்த் பக்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எவ்வளவு 2000 ரூபாய் மைதா வித்தாலும் நான் கோதுமை வித்தாலும் நான் வந்து வாங்கி சாப்பிடுவேன் என் தேசத்துக்காக. யாரோட நலனுக்காக? தேச நலனுக்காக. அங்க எங்க தேச நலன் இருக்கு? இந்த மாதிரி ஒரு வரி போட்டு மக்களை ஏமாத்துறது பேர் எப்படி தேச நலனா சொல்ல முடியும்? ஸோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்களை ஒரு நம்ம சாமானிய மக்கள் வந்து பாதிக்கப்படுற விஷயங்களை வந்து நம்ம உன்னிப்பா கவனிக்கணுமே தவிர அரசியல்னால நம்ம டைவர்ட் ஆயிடக்கூடாது. எந்த ஒரு நிலைப்பாட்டிலையும் நம்ம வந்து சாமானிய மக்களின் குரலா தான் என்னைக்குமே ஒழிக்கணும். அதுதான் அரசியலே தவிர நமக்குள்ள அரசியல் காழ்ப்புணர்ச்சியில சண்டை போட்டுக்கிறது பேர் அரசியல் கிடையாது. அடுத்து வந்து ஐயோ இது வந்து திருட்டுலயும் திருட்டு, கிணறக்கானன்ற மாதிரியான ஒரு திருட்டுங்க. அதாவது கடந்த 6 வருஷமா மத்திய பிரதேஷ் இண்டோர்ல ஒரு ஆஸ்பத்திரி வந்து ரன் ஆயிட்டு இருந்திருக்கு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வித் 100 ஸ்டாஃபுகளோட ரன் ஆயிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அதுக்கு சம்பளமும் மாசம் அந்த 100 ஸ்டாஃபுகளுக்கு போட்டுட்டு இருக்காங்க அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு. கடைசியில போய் பார்த்தா அங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியே இல்ல. வடிவேல் காட்டின கிணறக்கானன்ற மாதிரி ஒரு செங்கல் கூட கிடையாது. ஏன்னா கடந்த 20 ஆண்டு காலமா மத்திய பிரதேசல பிஜேபி தான் ஆண்டுட்டு வருது. உங்க எல்லாருக்குமே தெரியும். இல்லாத ஆஸ்பத்திரி இருக்கிற மாதிரி கணக்குல காட்டி இதெல்லாம் குஜராத்ல நடந்திருக்கு. நீங்க போலி கோர்ட்டு, போலி டோல்கேட்டு, போலி பிஎம்ஓ ஆபீஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குஜராத்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அதே மாதிரி அதுக்கு பேரலா இப்ப மத்திய பிரதேசலயே நடந்துட்டு இருக்கு. இது வந்து வெளிச்சத்துக்கு வந்தனால இன்னும் இது மாதிரி எத்தனை இருக்குன்றது தெரியல. ஸோ ஆஸ்பத்திரியே இல்லாம 6 வருஷமா ஆஸ்பத்திரிக்கு வந்து நம்ம வரி பணங்கள் சூறையாடப்பட்டிருக்கு. இதுவும் நடந்தது இந்த பிஜேபி ஆட்சி தான். இது ஒரு நியூஸ் வெளியே வந்தது. ஆனா மக்கள் இதை பேசல பெருசா. அதுதான் பெரிய வருத்தமான ஒரு விஷயம். அடுத்து வந்து அந்த E20, அது ஏற்கனவே நம்மளோட காணொலிகள்லையும் நிறையா பேசியிருக்கோம். அதாவது E20 வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போட்டு E20 பற்றி கவர்மெண்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டோன்னே வழக்கம் போல் நம்ம மோடி அரசாங்கம் பல்ட்டி அடிக்கிற மாதிரி இந்த தடவையும் பல்ட்டி அடிச்சிட்டாங்க. அதான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, E20 வந்து நாங்கள் இன்னும் வந்து இப்போ ட்ரையலில் தான் இருக்கோம், நாங்கள் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் லெவலில் தான் இருக்குது, அதை நாங்கள் வந்து யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லவே இல்லை அப்படின்னு பகீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. இது நிதின் கட்கரிக்கே பெரிய குண்டு. ஏன்னா ஆல்ரெடி E20 பெட்ரோலு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கடந்த 2-3 வருடங்களா ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. மக்கள் அதை பயன்பாட்டில் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ மக்களை வந்து எளியா பயன்படுத்தி மக்களோட பொருட்களை வந்து கருவியாக பயன்படுத்தி இவங்களோட எக்ஸ்பிரிமெண்டல் கருவியாக பயன்படுத்தி E20 நம்ம மேலே திணிச்சு கொள்ளை லாபம் பார்த்துட்டு இருந்திருக்கு இந்த பாஜக அரசு. உடனே ஒரு கேள்வி கேட்டவுடனே, ஒரு தப்பை கண்டுபிடிச்சி கேள்வி கேட்ட உடனே, அடடா இது வந்து மக்கள் பயன்பாடுக்கு நாங்கள் இன்னும் கொண்டு வரவே இல்லை, இது வந்து நாங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோம், டைரெக்டாக அதை எப்படி டைரெக்டாக மக்கள் மேலேயே செலுத்தி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பொறுப்பில்லா பாஜக அரசு பதில் சொல்லியிருக்கு கோர்ட்டுக்கு. இந்த இஷ்யூலாம் வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடாக தான் நம்ம பார்க்கணும். கடந்த 2020 மோடியோட சுய விளம்பரத்துக்காக, பிரதமர் மோடியோட சுய விளம்பரத்துக்காக மட்டும் கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த அமௌண்ட் எதுனா நமக்கு வந்து